தானே டீச்சர், தப்பு தானே. இப்போ உங்களுக்கு கால் வலி கை வலின்னா நீங்க வீட்டுல இருந்திருக்கான், ஆள் வச்சு நீங்க பண்ணிருக்கான். இந்த பிள்ளைங்களா பிஞ்சு பிள்ளைங்களா வச்ச கால் தடவீங்க டீச்சர்? காலு தொடலம்மா, கால தொடவே ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு காலு தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? விட்டுருவீங்களா? சரி டீச்சர் தடவிட்டு போட்டு அப்படின்னு விடுவீங்களா? விடுவீங்களா? விடுங்க. பிள்ளைங்கள விடுவாங்களா? ஒரு நாள்னா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி டீச்சர் பிள்ளைங்க தானே, ஆனா நீங்க ரெகுலரா பண்றீங்க, கஷ்டமா இருக்கு டீச்சர். நீங்க எதனால இந்த பிள்ளைங்களை ஒதுக்குறீங்க? உங்க பிள்ளை தொடவே இல்ல, தடவல்ல சொல்லக்கூடாது. சரியா போன விடுங்க. ஒரு நாள் சரியா ஒரு பிள்ளையாவது தடவனா இல்ல, ஒரு நாள் சொன்னீங்க காலுதான் தடவனா, பின்ன என்ன தடவனா மட்டும்? அப்ப இந்த விரல் தனியாவா இருக்கு டீச்சர்? காலோட சேர்ந்துதானே இருக்கு. தடவுன்னு தப்பு தானே டீச்சர்? நீங்க ஸ்கூலுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும், நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர், அது தப்பு. கால் தடவை போறது யாரெல்லாம் கேட்டா பசங்க 2 பேர் பேர சொல்றாங்க, கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்க டீசெண்டா சொல்லுது அண்ணனா கூப்பிடுவாங்க. இவன் பயந்துதான் இவனுக்கா? பயப்படாத, இங்க நீங்க போன உடனே டீச்சர் என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாதுங்க. அப்ப இது வெளியே போனா பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நாள் 2 3 நாள் பண்ணாங்க.